தட்டத்தல தூள் பறக்குது மம்பட்டியா மம்பட்டியா தட்டத்தல தூள் பறக்குது மம்பட்டியா மம்பட்டியா. ஏ கைஸ், நீங்கள் வந்து கொண்டிருப்பது கத்தேகாமி கேமிங். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்டில் சர்வைவர் தான் ப்ளே பண்ண போகிறோம். நீங்கள் நிறைய பேர் கமெண்டில் கேட்டீங்க, அதுக்கோசம் தான் ப்ளே பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவில் நமக்கு செங்கி மங்கி கூட வந்திருக்காருங்க. செங்கி மங்கி பேசலாம். ஏ கைஸ், நீங்கள் வந்து இருக்கிறது கெட்டு கம்மி கேமிங். நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, மைன்கிராஃப்ட் சர்வைவர் கேம் தான் விளாட போகிறோம். நீங்கள் வீடியோவுக்கு முன்னாடி ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டு பாடுங்க. ஓகே கைஸ், நம்மக்கிட்ட வந்து இப்போ நாங்கள் வுட்டில் கலெக்ட் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இது ஜங்கிள்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பூரா மரமாக இருக்குது, ஃபாக்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம இந்த வுட்டை வந்து ப்ளைவுட்டாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு இந்த தானே, இந்த வுட்டு தானே அது ஸ்ப்ரை சூட். ஓகே, நமக்கு இப்போ ஒரு சேட் பாக்ஸ், கிராஃப்ட் பாக்ஸ் தேவை. ஒரு செஸ்ட்டு பண்ண முடியுமா? என்னடா எதுவுமே காட்ட முடியும். ஓ, அதை கிராஃப்ட் பாக்ஸ்க்குள்ளே காமிச்சிடும். ஓகே, ப்ளேஸ் பண்ணுறா. ஏய் ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம செஸ்ட்டு ரெடி பண்ண முடியும். ஒரு செஸ்ட் ரெடி பண்ண முடியும். இதெல்லாம் போதுங்க. இப்போ இந்த இது எடுத்துக்குவோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சேட் பாக்ஸ் உடச்சிட்டோம். ஏன் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணலாட்டி பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து ஆஃப் ஆகிடுச்சு கைஸ். ஸோ அந்த ப்ராப்ளத்தினால தான். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இது தேவை, ஆக்ஸும் இதுவும் தேவை. என்னன்னு தெரில, புதுசாக அந்த மைன்கிராஃப்ட் கேமில் என்னமோ கொண்டு வந்திருக்கானுங்க. அதாவது நம்ம பக்கத்தில் எந்த பொருளையும் வைக்க முடியல, கொஞ்சம் தள்ளி தான் கைஸ் வைக்க முடியுது. ஓகே, ஒரு ஆக்ஸு, அப்புறம் ஸ்டிக் வேணுமா? ஆமாம், ஸ்டிக்கு காலி ஆயிடுச்சு. ஒரு 4 ஸ்டிக்கு வேணும். ஓகே, இப்போ போய் டக்குன்னு ரெடி பண்ணிடுவோம். இந்த இது ஒன்று சவால் ஒன்று ரெடி பண்ண முடிஞ்சால் நல்லாயிருக்கும். ரெடி ஆயிடுச்சு கைஸ். இப்போ கையில் ஆக்ஸ் வச்சுக்குவோம், ஏன்னா மெயினாக நம்மளுக்கு அதான் தேவை கைஸ். அப்புறம் நம்ம கேமராமேன் பேச போகிறாரு. நம்ம அந்த இதை உடைக்காம மறந்துட்டோம், கிராஃப்ட் பாக்ஸை. ஐயோ ஆமாம் டே, இதை அங்கே சொல்ல மாட்டேன். நான் சொல்ல வந்தேன், நீ தான் போதும் போதும். நல்ல வேலை கைஸ், நம்ம கேமராமேனை ஒடுத்தி விட்டான். இல்லாட்டி எல்லாரும் ஒரு நன்றி சொல்லிட்டு போயிருங்க கைஸ். நன்றிகள் பல. ஃபஸ்ட்டு நம்ம வில்லேஜை கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம வில்லேஜ் சர்வேயிங் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வில்லேஜை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஓரத்துக்கு போகணும். எனக்கு தெரிஞ்சு பக்கத்தில் ஒரு வில்லேஜ் இருக்கும்டா. இந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் வெட்டி வச்சுக்குவோம், நம்மளை கண்ணாடி செய்ய யூஸ் ஆகும். கோபால் ஸ்டோன் இருக்காண்டாரு. கோபால் ஸ்டோன்னு இருக்காது. நாங்கள் எதை சொல்கிறோன்னா கோபால் ஸ்டோனு, இந்த கோகுல் ஸ்டோனுன்னு ஒன்று இருக்குங்க. இந்த ஆக்ஸ் பண்ணுறது அதை தான் நாங்கள் கோபால் ஸ்டோனுன்னு சொல்லுவோம். ஏன்னா வாயில் நுழையாததான் வச்சுருக்கேன் என் பேர், கோகுல் ஸ்டோன் அப்படின்ட்டு. அதான் கோபால் ஸ்டோன் நாங்கள் சொல்கிறோம். இப்போ வில்லேஜ் எங்கே இருக்குது? இங்கேருந்து பார்த்தா தெரியும் இந்த ஹோல் சிட்டி. அங்கே ஒரு மவுண்டெயின் தெரியுது, அங்கே தான் போகணும். ஏன்னா நம்மளுக்கு வில்லேஜெலாம் எங்கே ஒரு வீடு இருக்கும், அங்கே தாங்க போய் நம்ம தங்கணும். அதுக்கு நம்ம அந்த கடலை கிராஸ் பண்ணோம். நைட் ஆக போதா? மத்தியானம் தான்டா ஆகுது. நம்ம வில்லேஜ் கண்டுபிடிக்கணும். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வேற வேகமாக டக்குன்னு நைட் ஆயிடும். அப்படின்னு இல்லை, இந்த இடத்துல அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். ஸோ அது வந்து நைட் நேரத்தில் ஜாம்பி அதிகமாக வரும். இந்த அனிமல்ஸ் பேர்ட்ஸ் இருக்கிற இடத்துலலாம் நிறைய பேர் வருவானுங்க, கொய்யன்னு ஜாம்பிகளாம். அன்னைக்கு ஒரு நாள் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் ஆல்ரெடி இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி விளாண்டு பார்த்துருக்கோம் இந்த கேமை. ஏன்னா நாங்கள் எடுத்தோன்னே விளாண்டோன்னே எங்களுக்கு ஒரு சிலர் தெரியாமல் போயிடும். நாங்கள் தப்பு பண்ணிட்டோம்னா வீடியோ சொதப்பிடும், பார்க்குறவங்களுக்கும் போர் அடிச்சு போயிடும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்காண்டி ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ஆனில் போடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டாங்குன்னு வரும். மறக்காமல் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. என்னைக்காச்சும் ஒன்று மைன்கிராஃப்ட் எப்படி ஃபோனில் ஏற்றுனேன்றத ஒரு வீடியோவாக போடுறோம், அதுக்கு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணணும். ஓகே, இங்கே ஒரு சின்ன மைனிங் ஸ்பேஸ் இருக்காங்க, மட்டும் மைனிங் பண்ணிக்குவோம். ஏன்னா இன்றைக்கி நம்ம வில்லேஜை கண்டுபிடிக்க முடியாது, நம்மளே வீடை கட்டிட வேண்டியதான்.
அதுக்கு இப்போதைக்கு நான் சும்மா இந்த இதை வச்சு தான் எங்கேஜ் பண்ண போகிறேன். இந்த டர்ட் வச்சு தான் வீடு கட்ட போகிறேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பெரிய பொருள் இங்கிட்டு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு சில மரத்தை வெட்டி இந்த இடத்த சைடு வீடை கட்டிடுவோம். இது வந்து ஆக்ஸை வச்சு தோண்டக்கூடாது, இதுக்குன்னு ஒரு சவல் வேறு இருக்கு. இதை வச்சு தோண்டி தோண்டி எடுத்துருவோம் கைஸ். இதெல்லாம் எதுக்கு? இதை வச்சு தோண்டி தோண்டி எடுத்து ஒரு பிளெயினான இடத்துல ஒரு ஃபார்ம் கட்டுவோம். அதுக்கப்புறம் நம்ம வில்லேஜ் எங்கே கண்டுபிடிக்கணும் அங்கே கண்டுபிடிக்கணும். முதல்ல நமக்கு பெட்டு வேணும். பெட்டு எப்படி செய்கிறது? அதுக்கு ஒரு ஆடை வேட்டையாடணும். ஆடு வேறு எங்கே இருக்குன்னு தெரியலையே. சரி கைஸ், அப்புறமா வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சீரியஸை கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேணாமான்ட்டு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். அதை பார்த்து தான் நாங்கள் தெரிஞ்சுப்போம். இந்த சீரியஸை நீங்கள் கண்டினியூ பண்ண சொல்கிறீங்களா இல்லை நாங்களாம் கண்டினியூ பண்ணலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். செஞ்சி மங்கி ஏதாவது திருப்பு கட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆமாங்க, செங்கி மீன் வந்து வர வர பேசவே மாட்டேறாங்க. பேசுவா செங்கி மீன். கைஸ் நம்ம தோன்றோம் செங்கி மீனுக்கு உடம்பு சரியில்லை போல. கைஸ் குறிலா என்னது? குறிலா மணி இருக்கு. ஆடு கைஸ் வேட்டையாடணும் கைஸ். வேட்டையாடினா தான் நம்மளுக்கு இந்த சாப்பாடு. ஒரு கல் வேற வச்சிருக்கடா. இன்னும் ஒன்றுமே கிடைக்கல. இது செஸ்ட்டில் போய் பார்ப்போம். மீட்டு கிடச்சிருக்கு கைஸ். கிரா ஓல்னு ஒன்று கிடச்சிருக்கு. இதை வச்சு பெட்டு செய்ய முடியுமா? அது கிராஃப்ட் பாக்ஸில் பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு நம்ம சீக்கிரம் இதெல்லாம் தோண்டி எடுத்துக்குவோம். இந்த இடத்துல வீடு கட்டலாமோ? இந்த இடத்துலலாம் வீடு கட்டினோம்னா நைட்டு ஜாம்பி இதெல்லாம் ஸ்பான் ஆகும். பக்கத்தில் கேவ் இருக்குது. நம்மளுக்கு ஒரு 60 கிட்ட கிடச்சா வீடை கட்டி முடிச்சிடலாம். இந்த இதை வச்சு அப்புறம் கொஞ்சம் லாக்ஸு இதெல்லாம் வெட்டிட்டோம்னா ஒன்றும் இல்லை கைஸ். இது உடஞ்சி போச்சு. இப்போ நம்ம புதுசு தான் செய்யணும். அதோட லைஃப் முடிஞ்சவலாம். கிராஃப்ட் பாக்ஸ் வச்சு அது புதுசு செய்யணும். நம்ம ஸ்டிக்கு தான் இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்கு வேணுமா? இது எதுக்குன்னு செஞ்சு வச்சுக்குவோம். ஸ்டிக்கு தான் காமிக்கிறானுங்க கைஸ். ஐயா பிடிக்கணும்னா லைக் பண்ணுங்க, பாட்டி பிடிக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க. பாப்பேன் யார் யாருக்கு யார் பிடிக்குதுன்னு. பார்க்குறவங்க யாருமே அவ்வளோவா லைக் பண்ண மாட்டேறீங்க. நாங்களும் எவ்வளவோ ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறோம். ஒரு ஹவர் வந்து யூடியூப்பில் நம்ம வீடியோவுக்கு ஒரு ஹவர் கவுண்ட் பண்ணியிருந்தார். இப்போ மைக்ராஃப்ட் பார்ட் 1 பார்ட் 2 மணி போடுவோன்னு. ஆமாம் கைஸ், அதுக்காக தான் நாங்கள் இப்போ சீரியஸே போட்டுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் உண்மை தான். நீங்கள் வேணால் போய் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கூட செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறதே 63 சப்ஸ்கிரைபர். அவர்லேயே ஒருத்தர் இப்படி கேட்டிருக்காருன்னா அவர் கண்டிப்பாக நல்ல மனுஷன் இருக்கணும். ஓகே, இப்போ இதில் ஸ்டோர் ஆக மாட்டேங்குது. நம்ம செஸ்ட்டில் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். ஆல்ரெடி செஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்கான். ஓ, இதை தூக்கி செஸ்ட்டில் வைப்போம். நம்ம கையில் சவனும் இதுவும் இருந்தாலே போதும். டிக்கெல்லாம் வச்சுருக்குல்ல. கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வேறு தேவை கைஸ். கோபால் ஸ்டோனுங்கிறது நிறைய. ஓகே, அதோட ஓகே கைஸ், இப்போ இருக்கிற இதை கொஞ்சம் லைஃப்பையும் வச்சு இந்த இதை உடச்சி எடுத்துக்குவோம். ஏன்னா இதை வச்சா தான் நம்மளுக்கு கொஞ்சம் அந்த இது செய்ய முடியாது. என்ன அந்த அவன் மாதிரி ஒன்று இருக்கும்ல கைஸ், அது ஃப்ரோசராக என்னமோ சொல்லுவாங்க அது பேர். ஃபர்தர் அப்புறம் கிவ் அவே தருவோம் கைஸ். 1000 சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளுக்கு ரீச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு கிவ் அவே. அது என்னன்னு சொல்லிக்கிறேன், நோட் பண்ணி. அது நீங்கள் மனசு வச்சா முடியும். முதல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. ஆமாம் கைஸ், 1000 சப்ஸ்கிரைபர் வந்தால் கிவ் அவே தருவோம். எல்லாத்துக்கும் கண்டிப்பாக கிவ் அவே உண்டு. அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சேனல். அப்புறம் உங்கள் வீடு எங்கே இருக்குன்றதே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ மதுரையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க கைஸ். ஆமாம் கைஸ், ஏன்னா நாங்கள் எல்லாம் மதுரை ஃபேன்ஸு. சூடான சுண்டல் கைஸ். நம்ம கேமராமேன் மதுரை மெண்டல் கைஸ். வாங்க, இந்த இடமே களை கட்டும். இரு, என்கிட்ட ஒரு ஐடியா வந்திருக்கு. அந்த மாதிரி வீடு கட்ட போனேன் கைஸ். அப்போனா வீடு சொல்ல போயிருங்க கைஸ். கைஸ் அப்பெல்லாம் இல்லை கைஸ், பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ்,
நம்மளோட சொங்கி மங்கி அரைச்சிக்கிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும். சொங்கி மங்கிய கமெண்ட்ல திட்டி விட்டு போங்க. இப்போ இந்த இடத்துல வந்து வீடை போட்டுரும். அதான் நான் முன்னாடியே சொன்னேன் வேணாம். இந்த ஓரத்துலேயே போட்டோம்னா கரெக்டாக. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்த அடைச்சி விட போகிறேன். அவன் பையன் ஜாமி இங்கே வந்து வைங்க. ஆமாம் நைட்டு நம்ம தூங்கலாட்டினாலும் பரவாயில்ல, இந்த இடத்த மட்டும் அடைச்சி விட்ருவோம். பின்னாடி அடைச்சி விட்ருவோம். மேலே இருந்து கூட தம்பி வர வாய்ப்பு இருக்கு. ஆக்ஸ் இருக்கு. இப்போ நம்ம தூங்கினாதான் இதே வரும். ஆமாம் டே அடுத்த டே வரும். அதுதான் இப்போ நம்ம வேகமாக வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம். ஓரளவு கட்டிடுவோம். ஓகே இந்த சைடில் பில்லர் போட்டேன். அந்த சைடு போடும். அந்த குட்டி இடத்துல வீடு கட்டக்கூட. ஆமாம் அந்த இடத்துல தான் இன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ண முடியும். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் ஒருத்தன் பேர் கோபால். வீட்டு சைடு ஒருத்தன் பேர் கோபால். வீட்டிலலாம் கிடையாது, வீட்டு சைடு. இல்லை அவ்வளோது வெட்டி எடுத்து என்னோட பட்ட பேர் ஒன்றுங்க எவ்வி. எவ்வி பிரியாணி. ஓகே கைஸ் நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம். எவ்வின்னு கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஆமாம் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் எவ்வின்னு கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஐயோ போயிடா இது அவுட் ஆயிடும் நம்ம அவுட் ஆக முடிஞ்சா ஆகும், இல்லாட்டி விட்டுரும். ஸ்பைடர் மண்டே வேறு சாக மாட்டான். செத்துட்டான். எக்ஸ்பி ஒன்று கிடச்சிருக்கு கைஸ். போய் மீட் எத்தனை கைஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அவன் செய்யணும். ஃபர்தர் இருந்தாலும் மீட்டு செய்ய முடியும். ஒன்று இருந்துச்சுடா. மீட் இருக்குடா, ஃபர்தர் வேணும்டா. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்த ஃபஸ்ட்டு சுற்றி கவர் பண்ணி விட்றோம். ஏன்னா இந்த வழியாக கூட ஜாம்பி வர வாய்ப்பு இருக்கு. எஸ் கேமராமேன் சொல்லி இருக்காரு, அப்போனா ஜாம்பி வரும். இந்த இடத்துல வந்து எதுக்கு நான் இப்போ விட்டு வச்சேன்னா பார்த்தீங்கன்னா கைஸ், அந்த இடத்த வழியாக தான் நம்ம மேலே போய் சீலிங் பண்ண முடியும். மேலே போய் சீன் போட போகிறாங்க. சீலிங்கே சீன்லாம் இல்லை. இப்போ நாங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு பாட்டு பண்ணோம்னா அந்த பாட்டு யார் யாருக்குலாம் தெரியுமா மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அந்த பாட்டு இப்போ ஆக்சுவலாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ இதுவே போதும்னு நினைக்கிறேன். ஐயோ கீழே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுவே போதும், இதுக்குள்ளே நம்ம ஸ்டே பண்ணிக்குவோம். பெட்டு செய்ய ஆடு தேவை ஃப்ரெண்ட்ஸ். வெளியே தான் ஒரு ஆடு பார்த்தேன். போய் மறக்காமல் வெட்டி கொண்டு வந்துடுவாங்க. கிராஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பெட்டு செய்கிறதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைன்னு ஃபஸ்ட்டு கிராஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி. தேவையே ஆடு தேவையில்ல, ஆட்டு முடி தான் தேவை. ஏன்னா அதை வச்சு தான் கைஸ் இது செய்ய முடியும். இந்த பெட்டு செய்ய முடியும் கைஸ். கொஞ்சம் உட்டு இருந்தால் போதும். இந்த உட்டு இது ஒன்று தான் கைஸ் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம போய் டக்குன்னே ஒரு ஆடை வேட்டையாடுவோம். டக்குன்னே ஒரு ஆடை வேட்டையாடிடுவோம் கைஸ். அப்போ தான் நம்மளால் கூடிய சீக்கிரம் இது பண்ண முடியும். பெட்டை செஞ்சு பெட்டுக்குள்ளேயாச்சு போய் தூங்கிடலாம். இருங்க கைஸ். கைஸ் கிரீப்பர் வெடிச்சிருச்சு. எங்கே வெடிச்சிச்சுன்னு தான் தெரியல. மேலேயே தான் இருக்கு. ஆடு பாருங்க. ஜாம்பி வருது கைஸ். ஃப்ரெண்ட்ஸ் கீப்பர் வந்து கண்டிப்பாக அவுட் ஆயிடுவோம். நம்ம நைட் எப்படின்னா ஸ்டே பண்ண முடியுமோ அப்படி ஸ்டே பண்ணிடுவோம். ஐயோ வில்லு விட்றேன் வேறு அங்கிட்டு போயிட்டுருக்கேன். 2 ஆடை வெட்டிட்டேன் கைஸ். ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு ஆடா இல்லை பண்ணியான்னு தெரியல. ஆடு தான். இன்னும் ஒரு 2 ஆடு வேணும். நம்ம நைட்டுக்குள்ளே வில்லேஜை கண்டுபிடிச்சிடணும். அதுக்கு இந்த வீடியோவை பார்க்குறவங்கலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ் இதோட நம்ம பார்ட் 1 முடிச்சுக்கலாம். பார்ட் 2 வேணும்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்ண போகிறேன். பார்ட் 2 வேணுன்றவங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் எப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காம. ஓகே பை ஃப்ரெண்ட். கெத்தே காமி. பை गाइस. பை 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 பை. இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். ஒரு தீயில சொல்லெடுத்து ஒளி போடுற கையெழுத்து அன்னொருவ வந்திருக்காடு. பல போர்பட இருக்கலாம் எதிர்பார்த்தது இவனைத்தான் ஒருவ வந்திருக்காடு.
களமோ அவன் மூச்சரிய மயிர்கால்களும் பூச்செரிய வச்சம் அவன் வந்திருக்காடு. அட நம்ம நினைச்சது நடந்துருமா, சிங்கம் மறுபடி திரும்புதம்மா. முன்ன ஒரு கதை இருந்ததம்மா, இப்ப உரு கொண்டு இறங்குதம்மா. நட்சத்திரம் ஒண்ணு தெரியுதம்மா.